ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட 13th எபிசோடில் பார்க்க போகிறது கறி லீஃப் சிக்கன். உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் எடுத்திருக்கோம். அதில் நம்மள 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த கம்பெனி சில்லி சிக்கன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜேபி சில்லி சிக்கன் மசாலா எடுத்திருக்கோம். அதில் 2 tablespoon அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் மசாலா நம்ம சக்தி சிக்கன் மசாலா எடுத்திருக்கோம். இதில் நம்ம இதுலேயும் நம்ம 2 tablespoon அளவுக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு அரை tablespoon அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் மஞ்சள் இருக்கிறனாங்க நாங்கள் அப்படியே விட்டுடுறோம், நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 tablespoon அளவுக்கு ஒரு பிக் ஸ்பூனில் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஒரு ½ teaspoon அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி வைக்கோங்க. இது ஒரு 1 hour, மினிமம் 1 hour மேரினேட் பண்ணணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 tablespoon அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் எடுத்துக்கிறோம். இதோட டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கறி லீவ்ஸ் தான். கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம அப்பப்போ போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் நல்லா பொரிஞ்சுனே நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இதில் சிக்கனில் வர தண்ணியில் தான் இது வேகும். ஸோ நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருக்கு, இன்னுமே நல்லா தண்ணி விடும், அதுலேயே தான் இது வேக போகுது. இப்போது இடையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கறி லீவ்ஸை எடுத்து நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி இடையில போடும்போது நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர்னஸ் நல்லா தெரியும். நீங்கள் இது சாப்பிடும்போது உங்களுக்கு இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு சிக்கன் ஒரு 35 minutes வெந்தக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா இருக்கிறத கண்டுக்காதீங்க, பிகாஸ் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை நம்ம கறி லீவ்ஸ், 2 சில்லி, அப்புறம் ஆனியன்ஸ் இதை ஆட் பண்ணி அந்த மசாலா எல்லாம் கலக்கி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆனியன்ஸ் போடாதீங்க, இது க்ரன்ச்சி ஆனியன்ஸாக இருக்கணும் சாப்பிடும்போது. ஸோ அதனால டிஷ் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மட்டும்தான் நாங்கள் இந்த ஆனியன்ஸை போடுறோம். இப்போ நல்லா அந்த கலக்கி விட்டக்கப்புறம் ஆனியன்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. ஸோ திரும்பி நம்ம பவுலில் எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டிர் பண்ண போகிறோம் ஒரு 10 minutesக்கு. அப்போ அந்த க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம்ல, அந்த க்ரீன் சில்லிஸ், அந்த ஆனியன் ஃப்ளேவர்ஸு, திரும்பி போட்ட கறி லீவ்ஸ் எல்லாமே அதில் நல்லா போய் இறங்கும். இதோட ஃப்ளேவரே நம்மளோட கறி லீஃப் தான். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நிச்சயமாக. அண்ட் நம்மளோட டேஸ்டியான கறி லீஃப் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கர்ட் சிக்கன் போலவே எவ்ரி அதர் சண்டே நாங்கள் இன்னொரு டிஷ் பண்ணுறது இதுதான். இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் என்னோடது, எங்கள் ஃபேமிலியோடது கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கைஸ்.